கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் 1,84,000 கோடி ரூபாயை தமிழக அரசு கடன் பெற்றிருப்பதாக அன்புமணி குற்றம் சுமத்தினார். தர்மபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி, கடனை வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டும் அவலம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும் உள்ளது என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். இடைக்கால நிதிநிலை அறிக்கை, இடைக்கால பட்ஜெட், அந்த இடைக்கால பட்ஜெட்ல 1,84,000 கோடி கடந்த ஆண்டு ஒரு ஆண்டு மட்டும் கடன் வாங்கியிருக்கிறது தமிழக அரசு. அதுல மூலதன செலவு, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 51,000 கோடி. மீதி இருக்கிற 1,33,000 கோடி என்னாச்சு தெரியல. அவங்கள கேட்டா நாங்க அதுல 55,000 கோடி நாங்க கடனை கட்டணும். எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? கடனை வாங்கி கடனை கட்டுற ஆட்சியை பாத்திருக்கீங்களா? திமுக ஆட்சி கடனை வாங்கி கடனை கட்டுறது. அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு.